வணக்கம். ஸ்ரீ ராகவா ஜோதிட கல்வி நிலையம். என் பேர் மகேஷ் ஜோசியர். இந்த பதிவில் நான் என்ன போட போகிறேன்னா, ஒருத்தருக்கு திருமணம் எந்த தசா புத்தியில் ஆகும் அப்படின்றத ஒரு உதாரண ஜாதகம் மூலிமா உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த பதிவை போடுறேன். சில பேருக்கு திருமணம் 30 வயசு கிடக்குது, 35 வயசு கிடக்குது, சில பேருக்கு 40 வயசு ஆனாலும் திருமணம் தள்ளி போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த ஜாதகத்தில் எந்த கிரக அமைப்புனால் ஒருத்தருக்கு 30 வயசை தாண்டி திருமணம் தள்ளி போகுது? சில பேருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான ஏஜ் 24, 26, 23 இந்த மாதிரி கரெக்டான வயசில் திருமணம் நடக்குது. அதுக்கு அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட ரொம்ப குறுகிய காலத்தில் 23 வயசு, 24 வயசு இந்த மாதிரி வயசில் சரியான வயசில் திருமணம் அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பேசலாம் அப்படின்றதுக்கோசம் இந்த பதிவு போடுறேன். மெயினாக திருமணம் ஆகிற தசா புத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் போடுறேன். இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் திருமணம் லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? எத்தனையோ கோயிலுக்கு போனேன், எத்தனையோ பரிகாரம் பண்ணேன், எத்தனையோ ஜோசியரை பார்த்தேன், எத்தனையோ குரு பயிற்சி வந்துச்சு, ஆனால் திருமணம் முடியல அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, 30-35 வயசும் கடந்து சொல்கிறாங்க. அப்போது அப்படி இருந்தும் திருமணம் முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் முதல்ல பேச போகிறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7வது வீடு திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் போகக்கூடாது. லக்னாதிபதி முதல்ல பலமாக இருந்தால் தான் அந்த லக்னாதிபதிக்கு திருமணம் நடக்கும். அப்போது 1ஆம் பாவம் பலமாக இருக்கணும். லக்னாதிபதி 1ஆம் பாவத்துக்குரியவன் 6, 8, 12 மறையக்கூடாது, நீச்சமாகக்கூடாது, நீச்ச கிரகத்தோட பார்வையை வாங்கக்கூடாது, சனி பகவானுடைய பார்வையோ சூரிய பகவானுடைய பார்வையோ வாங்கக்கூடாது. சூரிய பகவான் கூட சில வீட்டுக்கு 7ஆம் வீட்டாதிபதி சனி பகவானாக வர்றார். அந்த சனி பகவானுக்கு முக்கியமான பகை கிரகம் சூரியன் பார்த்தாலும் திருமணம் தாமதமாகும். அப்போது இயற்கை அசுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக தொடர்புகள் 7ஆம் வீட்டுக்கோ 7ஆம் வீட்டாதிபதிக்கோ வரக்கூடாது. அதே சமயத்தில் 2ஆம் பாவம்ன்றது குடும்பஸ்தானம். ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சு குடும்ப வாழ்க்கை அமையிறது. அப்போ அந்த குடும்பஸ்தானத்தை பாவ கிரகம் எதுவும் பார்க்கக்கூடாது. சனி பகவானோ இல்லை சூரிய பகவானோ இல்லை நீச்ச கிரகமோ இந்த மாதிரி லக்ன அசுபர்கள், இயற்கை அசுபர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த 2ஆம் பாவத்தை பார்க்கக்கூடாது. பார்த்தா தாமதமாகும். லக்னத்துக்கு 8ல் பாவகிரகம் இருந்தால் அந்த லக்னத்தில் 8ல் இருக்கிற பாவகிரகம் என்ன பண்ணும், 7வது பார்வையாக லக்னத்துக்கு 2வது வீட்டை பார்க்கும். 2வது வீடு குடும்பஸ்தானம். அப்போ குடும்ப வாழ்க்கை தாமதமாகும். அதே போல் சூரியன் சுக்கிரன் டிகிரி ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் நெருக்கத்தில் இருந்து அஸ்தாங்கமாச்சுன்னா திருமணம் தாமதமாகும். சூரியன் சுக்கிரன் டிகிரி 28 டிகிரிக்கு மேலே 30, 35, 40, 43 இந்த மாதிரி இருந்தாலும் திருமணம் தாமதமாகும். அப்போது உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் 7ல் ஒரு பாவகிரகம் இருக்குது, சனி பகவான் இருக்கார் அப்படின்னா தாமத திருமணம் தான். ஏன்னா சனி மந்தக்காரகன். அவர் திருமணத்தையே என்ன பண்ணுவார், அவருடைய சனி பயிற்சியே 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். சூரியன் 1 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்குது சூரியன். அப்போது சனி 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். அப்போது அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துடைய பலனை தாமதப்படுத்துவார். அப்போது திருமணஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் அந்த திருமணத்தை தாமதப்படுத்துவார். அப்போது 7ல் சனி இருக்கிறதோ 7ல் சூரியன் இருக்கிறதோ, ஆண் ஜாதகமாக இருந்தால் 7ல் சுக்கிரன் இருக்கிறதோ இதெல்லாம் திருமணத்தை தாமதப்படுத்தும். சூரியன் சுக்கிரன் டிகிரியும் தாமதப்படுத்தும். அப்போது 7க்குரியவன் 6, 8, 12 மறையக்கூடாது. 7ல் ஒரு பாவகிரகமோ நீச்ச கிரகமோ இருக்கக்கூடாது. ஒரு பாவகிரகமோ நீச்ச கிரகமோ 7ஆம் வீட்டையோ 7ஆம் வீட்டாதிபதியோ பார்க்கக்கூடாது. 8ல் ஒரு பாவகிரகம் இருக்கக்கூடாது, நீச்ச கிரகம் இருக்கக்கூடாது. 2ஆம் வீட்டாதிபதி நீச்சமாகக்கூடாது. 2ஆம் வீட்டாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. 2ஆம் வீட்டாதிபதியை 6க்குரியவனோ 8க்குரியவனோ 12க்குரியவனோ, லக்னத்துக்கு 6க்குரியவனோ 8க்குரியவனோ 12க்குரியவனோ இல்லை நீச்ச கிரகமோ இதெல்லாம் 2ஆம் வீடோ 2ஆம் வீட்டாதிபதியோ பார்க்கக்கூடாது. சூரியன் சுக்கிரன் டிகிரி 15 டிகிரிலேருந்து கரெக்டாக 28 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா, தசா புத்தி நல்லபடியாக இருந்துச்சுன்னா திருமணம் முடிஞ்சிடும். அப்போது இதுதான் ஒருத்தருக்கு திருமணம் தள்ளி போகிறதுக்கான காரணம்.
திருமணம் கரெக்டாக நடக்கணும்னா 7ஆம் வீட்டாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கார், 7ஆம் வீட்டாதிபதி சுபருடைய பார்வையை வாங்குறாரு, லக்னத்துக்கு 5ஆம் வீடு 9ஆம் வீடு சுபர், 5க்குரியவனோ 9க்குரியவனோட பார்வையோ 7க்குரியவன் வாங்குறான் அப்படின்னா நல்லபடியாக நடக்கும். சூரியன் சுக்கிரன் டிகிரி கரெக்டான டிகிரி 15லேருந்து ஒரு 25க்குள்ளே இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு 28க்குள்ளே இருந்துச்சுன்னா கரெக்டான வயசில் திருமணம் நடக்கும். 7ஆம் வீட்டாதிபதி 6, 8, 12 மறையாமல், 2ஆம் வீட்டாதிபதி 6, 8, 12 மறையாமல், நீச்சமாகாமல், வேறு எந்த நீச்ச கிரகமும் 7ஆவது வீட்டையோ 2ஆவது வீட்டையோ பார்க்காம, 8ல் எந்த பாவ கிரகமும் இருந்து 2ஆவது வீட்டை பார்க்காம, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் திருமணம் முடியும். லக்னாதிபதி நீச்சமாகாமல் 6, 8, 12 மறையாமல் நல்ல பலத்தோட சுபரோட பார்வையை வாங்கி ஆட்சி உச்சம் பெற்றாலோ, இல்லை 1க்குரியவன் 5, இல்லை 1க்குரியவன் 9, அந்த 9க்குரியவனுக்கு 5ல் 7க்குரியவன் இருக்கிறான்னு நினச்சிங்க, அந்த தசாபுத்தி திருமணம். இதெல்லாம் நல்ல அமைப்பு. இப்படிலாம் இருந்துச்சுன்னா நல்லபடியாக திருமணம் முடியும் அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன். சரி, இப்போ ஒரு உதாரண ஜாதகத்து மூலிமா இது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஜாதகம் ஒரு ஆணுடைய ஜாதகம். இந்த ஆண் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். இவருடைய பரம்பரையில் முன்னோர்கள் கோயிலில் பகவானுக்கு சேவை பண்ணுறவங்களா இருந்தாங்க. இப்போ இவர் நல்லா படித்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. இவர் ஒரு நல்ல மனிதர், சிறந்த பண்பாளர், நல்ல கல்வியாளர். இவரோட ஜாதகத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இவருடைய பிறந்த குறிப்புகளை சொல்கிறேன், நீங்கள் பதிவு பண்ணிங்க. 5/3/1980 2:12 PM, 5/3/1980 2:12 PM, அதாவது மதியம் சென்னையில் பிறந்திருக்கார். இது இவருடைய பிறந்த தேதி, வருடம், மாதம் இதெல்லாம் குறிப்பு. அடுத்தது இவருடைய ஜாதகத்தை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. மிதுன லக்னம், லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் குரு பகவான், லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவான், லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் ராகு பகவான், லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான், லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் சனி பகவான், லக்னத்துக்கு 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான். அதாவது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான். லக்னத்துக்கு 11ல் சுக்கிர பகவான். இது ராசி கட்டம். அடுத்ததாக நவாம்ச கட்டம் சொல்கிறேன். நவாம்சம் ரிஷப லக்னம், லக்னத்தில் ராகு பகவான், லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் பகவான், லக்னத்துக்கு 3ல் குரு பகவான் உச்சம், லக்னத்துக்கு 5ல் சந்திர பகவான், லக்னத்துக்கு 7ல் கேது பகவான், லக்னத்துக்கு 9ல் சனி பகவான், லக்னத்துக்கு 12ல் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். இது நவாம்ச கட்டம். இவருடைய தசா புத்தி இருப்பு, ஜனனகால தசா புத்தி இருப்பு செவ்வா மகாதசை 4 வருடம் 11 மாதம் 6 நாள். 4 வருடம் 11 மாதம் 6 நாள் செவ்வாய் மகாதசை இருப்பு. இதுதான் இவருடைய பிறந்த ஜாதக குறிப்பு. இப்போது 4 வருடம் 11 மாதம் செவ்வாய் தசை போயிடுச்சு. அதுக்கப்புறமா ராகு மகாதசை ஒரு 18 வருஷம், அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வருது குரு மகாதசை. குரு இந்த லக்னத்துக்கு, மிதுன லக்னத்துக்கு 7ஆம் வீடு. 7ஆம் வீடுனா திருமணம், கலத்திரம். 10ஆம் வீட்டுக்குரியவன். 10ஆம் வீடுனா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போது இந்த லக்னத்துக்கு 7, 10க்குரியவனுடைய தசை குரு தசை. அந்த குரு தசை நடக்குது. அப்போது அந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறாரு? லக்னத்துக்கு 3ல் இருக்கார். அடுத்த கட்டமாக இந்த லக்னத்துக்கு 7ஆவது வீட்டை பாவகிரகம் ஏதாவது பார்த்தா திருமணம் தாமதமாகும்னு சொன்னேன். அப்போது இந்த லக்னத்துக்கு 7ஆவது வீட்டு மேலே மந்தக்காரகன், எந்த ஒரு விஷயத்தையும் மந்தமாக செய்யக்கூடிய செயல்படுத்தக்கூடிய சனி பகவானுடைய பார்வையோ, இல்லை 7ஆம் வீடுனா கணவன் மனைவி திருமணம் நடந்து அன்பாக இருக்கிறது, அந்யோன்யமாக இருக்குது, அந்த இடத்துல ஒரு நெருப்பு கிரகம் இருக்கக்கூடாது, சூரியன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை இந்த ஜாதகத்தில். அப்போது 7ஆம் வீட்டை குரு பகவானை தவிர எந்த ஒரு பாவ கிரகமும் பார்க்கலை. இந்த ஜாதகத்தில் மிதுன லக்னத்துக்கு 3ஆம் இடம் சிம்மம், அங்கே குரு இருக்கார். குருவோடைய பார்வை தான் இருக்கிற இடத்துலேருந்து 5, 7, 9 இது 3 மேலேயும் விழும்.
அப்போது மிதுன லக்னத்துக்கு 3ல் சிம்மம் அந்த இடத்துல குரு பகவான் இருந்து 5ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 7வது வீட்டை பார்க்குறார். அப்போது குருவோடைய 5ஆம் பார்வை படக்கூடிய அந்த 7வது வீட்டுக்கு பேர் தனுசு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் குரு பகவான். அப்போது குரு பகவான் தான் வீட்டை தானே பார்க்குறார். அந்த வீடு 7வது வீடு. 7வது வீட்டுக்கு பேர் திருமணஸ்தானம். திருமண வீடு கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கலத்திர பாவத்துக்கு சொந்தக்காரனான குரு பகவான் தான் வீட்டை தானே பார்க்குறதொட்டு அந்த 7ஆம் வீடு கலத்திரம் பலப்படும். அடுத்ததாக அந்த குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வை 7வது வீட்டை பார்க்குறார். அடுத்த பார்வை என்ன? 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறார்? கும்பத்தை பார்க்குறார். சிம்ம குரு 7ஆம் பார்வை கும்பத்து மேலே விழுது. அப்போது அந்த கும்பத்தில் யார் இருக்கா? லக்னாதிபதி புதன். லக்னத்துக்கு அந்த கும்பம் எத்தனாவது வீடுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 9வது வீடு. லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம். லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்தில் தான் போகக்கூடாது. லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்து குருவோடைய பார்வையை வாங்குறார். 9வது வீட்டு மேலே குருவோடைய பார்வை உழுது. சரி, அப்போது 7 குரு லக்னம் 1 புதன். அப்போது இந்த 7ம் 1ம் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. 7ஆம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க. எல்லா கிரகமும் 7வது வீட்டை பார்க்கும். தான் இருக்கிற வீட்டிலேருந்து 7வது வீட்டை பார்க்கும். அப்போது புதன் கும்பத்தில் இருக்காருன்னா 7வது வீடு சிம்மத்து மேலே விழும். சிம்மத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு 7வது வீட்டை பார்க்குறார் அப்படின்னா 7ஆம் பார்வை கும்பத்து மேலே வரும். கும்பத்தில் யார் இருக்கா? லக்னாதிபதி புதன். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரி, இதில் குருவோடைய பார்வையை வாங்குகிற 7ஆம் வீட்டாதிபதி குருவோடைய பார்வையை வாங்குகிற லக்னாதிபதி புதன் கும்பத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 1ஆம் பாதம். பூரட்டாதி யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோடைய நட்சத்திரம். குரு அப்போ இந்த லக்னத்துக்கு யார்? 7க்குரியவன். அப்போது லக்னாதிபதி 7க்குரியவனுடைய சாரத்தில் நின்று 7க்குரிய குருவோடைய பார்வையை வாங்குறாரு. 7க்குரிய குரு லக்னாதிபதியும் பார்க்குறாரு, 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போது குரு லக்னாதிபதி புதன், 7ஆம் வீட்டாதிபதி குரு லக்னாதிபதி புதன், இவங்க 2 பேர் கனெக்ஷன் வர தொட்டு அது எங்கே வருது? புதனுக்கு குருவோட கனெக்ஷனு பாக்கியஸ்தானத்தில் வருது, மறைவு ஸ்தானத்தில் வரல. பாக்கியஸ்தானத்தில் வர தொட்டு குரு மகாதசை புதன் புத்தியில் திருமணம் நடக்கும்ன்றதை நம்ம சொல்லலாம். இவருக்கு குரு மகாதசை புதன் புத்தியில் தான் திருமணம் நடந்துச்சு. அப்போது குரு மகாதசை புதன் புத்தி எப்போ தொடங்கி எப்போ முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அப்படி பார்க்க சொல்ல குரு மகாதசை புதன் புத்தி 2006 தொடங்கி 2009 முடியுது. அப்போது இந்த 2006லேருந்து 2009 இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இந்த குரு மகாதசை புதன் புத்தி 2006லேருந்து 2009 இவருக்கு திருமணம் ஆன வருஷம் சொல்கிறேன். இவருக்கு திருமணம் ஆன வருஷம் 2007 17ஆம் தேதி 6ஆம் மாதம் 2007 இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆச்சு. 2007. அப்போது 2006லேருந்து 2009 வரைக்கும் குரு மகாதசை புதன் புத்தி. அந்த குரு மகாதசை புதன் புத்தியில் தான் திருமணம் ஆயிருக்கு. அது காரணம் அந்த 7வது வீட்டை எந்த பாவகிரகமும் பார்க்கல, எந்த நீச்ச கிரகமும் பார்க்கல, 2வது வீட்டை எந்த ஒரு நீச்ச கிரகமும் பார்க்கல. இதெல்லாம் தான் காரணம். 7வது வீட்டுக்கு சொந்தக்காரரே 7வது வீட்டை பார்க்குறாரு. அந்த 7வது வீட்டோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் லக்னாதிபதி நின்று 7ஆம் வீட்டாதிபதி குருவோடைய பார்வையை வாங்குறாரு. அதனால் 7க்குரியவன் தசையில் 1க்குரியவன் புத்தியில் திருமணம் ஆச்சு இந்த ஜாதகத்துக்கு. சரி, அதே மாதிரி 1-7க்குரிய கனெக்ஷன் வர தசாபுதி தான் திருமணம் நடக்கானா? இல்லை, அதிகபட்சமாக 5-9க்குரிய தசாபுதியில் தான் திருமணம் நடக்கும். அது எப்படி? 5க்குரியவன் தசையில் 2க்குரியவன் புத்தி. அப்போது 5க்குரியவன் ஜாதகத்தில் உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் 5க்குரியவன், இப்போ இதே மிதுன லக்னே வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 5க்குரியவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் மிதுன லக்னத்துக்கு 2க்குரிய சந்திரன். அந்த சந்திரன் மேஷத்தில் இருக்குதுன்னு நினச்சிங்க. மேஷத்தில் இருக்குது. 5க்குரியவன் தசை. 5க்குரிய சுக்கிரன் 5லேயே ஆட்சி பெற்றுக்குதுன்னு நினச்சிங்க. 5க்குரிய தசை 5லேயே ஆட்சி பெற்று 2க்குரியவனை பார்க்குறான். அந்த 5க்குரிய சுக்கிரன் விசாக நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு நினச்சிங்க. விசாக நட்சத்திரத்தில் குரு பகவானோட நட்சத்திரத்தில் இருந்து 2ஆம் வீட்டை பார்க்குதுன்னு நினச்சிங்க. அப்போது இப்போ 5க்குரியவன் தசை நடக்குது, சுக்கிர தசை. அவர் எந்த நட்சத்திர சாரத்திலேருந்து 2ஆம் வீட்டு அதிபதியை பார்க்குறாரு? 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் அமையிறது.
குடும்ப வாழ்க்கை அமையிறது. 7க்குரிய குருவோட நட்சத்திரத்துலேருந்து. அப்போ 5க்குரிய தசையில் 7க்குரிய புத்தி இல்லை 2க்குரிய புத்தியில் திருமணம் நடக்கும். அப்போது 5க்குரிய தசையில் 7க்குரிய புத்தி, 5க்குரிய தசையில் 2க்குரிய புத்தி, 9க்குரிய பாக்கியஸ்தானம் கிஃப்ட்டு, பெனிஃபிட்டு, ப்ராஃபிட்டு, வாழ்க்கையில் அடையக்கூடிய நல்ல விஷயங்கள், லாபகரமான விஷயங்கள், இதெல்லாம் சொல்கிறது 9ஆம் இடம், பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 9க்குரிய தசையில் 7க்குரிய புத்தி, 9க்குரிய தசையில் 5க்குரிய புத்தி, 9க்குரிய தசையில் 2க்குரிய புத்தி, இந்த புத்தியிலலாம் திருமணம் அடைஞ்ச உதாரண ஜாதகங்களை சொல்கிறேன். இப்போ பாக்கியாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று 7க்குரியவனை பார்க்குறாரு அப்படின்னா 9க்குரிய பாக்கியாதிபதி தசையில் 7க்குரிய புத்தியில் திருமணம் ஆகும். 7க்குரியவனும் பாக்கியாதிபதியை பார்க்குறாரு அப்படின்னா ஆகும். இந்த மாதிரி பல உதாரண ஜாதகங்களை வச்சு அந்த திருமணமான தசாபுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம். இது வருங்காலத்தில் வரக்கூடிய ஜாதகத்தில் பல ஜாதகத்தை நான் பதிவு போடலான்னு இருக்கேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை, உங்களுடைய அன்பு எனக்கு தேவை. அனைவருக்கும் குருவர்களும் திருவர்களும் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.